அதிகமான ஆவிக்குரிய பரிமாணத்துக்கு நேரம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் என் துக்கம் மாறணும் அப்படின்னு நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா? ஏன் என் கவலை மாறணும் நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதா? இப்படி நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்னும் ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நிறைய ஃபோக்கஸ்லாம் பண்ணிட்டோம், நிறைய வாக்குதத்த ஆராதனையில் கலந்து கொண்டோம், நிறைய தீர்க்கதரிசிகள் நமக்கு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லிட்டாங்க, நிறைய பேருக்கு நம்ம விடுதலைக்காகவும் ஜெபம் பண்ணிட்டாங்க, தொடர்ந்து கூகுள் ப்ரேயர்லையும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சில காரியங்களை ஏன் சபையானது இப்போ மரித்தவர்களை எழுப்பணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். இன்னைக்கு சர்ச் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுல பவரை கேரி பண்ணுறதுக்கும் ஒருவன் தேவனையே கேரி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு அதுதான் ஆவிக்குரிய பரிமாணம் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நீங்க எல்லாரும் வரங்களை பெற்றுக்கொள்வதை விட, ஏன்னா வரங்கள் வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா, வரங்களை சுமப்பதை விட தேவனை சுமக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் போக வேண்டும்.